ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், ரவை வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அதே கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் ஓரமாக இந்த மாதிரி நகர்த்தி விட்டுடலாம். இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அந்த நெய்லேயே வந்து வறுத்து விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக 2 வாழைப்பழம் எடுத்துருக்குங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் இந்த நெய்யில் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நெய்யில் நல்லா வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து மசிச்சு விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இடையில கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாங்க. நல்லா சூடான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரவை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். பால் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அரை கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு பால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி மசிச்ச மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. வாழைப்பழமும் நல்லா மசிச்சு வந்துருச்சு. நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு சர்க்கரை. இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்தோன்னே நம்மளுக்கு இலக்கம் கொடுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சுட சுட சாப்பிடும்போது கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறி வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சு. கையில் வேணுன்னா நீங்கள் நெய் லைட்டாக தடவிட்டு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி கூட சாப்பிட்லாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை இது கூட சேர்த்துட்டு எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வர மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து இந்த கலர் வந்து மாறி வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதை நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.